வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். பிரவாசி மாநாட்டின் உயரிய விருதை பெறுகிறார் தான்ஸ்ரீ டாக்டர் சுப்பிரமணியம். மைகா முன்னாள் தேசிய தலைவரும் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சருமான தான்ஸ்ரீ டாக்டர் சுப்பிரமணியம் இந்தியாவில் நடைபெற்று வரும் பிரவாசி மாநாட்டில் உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்படவிருக்கின்றார். ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் நேற்று ஜனவரி 8 தொடங்கி 3 தினங்களுக்கு பிரவாசி மாநாடு நடைபெற்று வருகிறது. உலகம் முழுவதும் உள்ள புலம்பெயர்ந்த இந்தியர்களுக்காக நடைபெறும் இந்த 18வது பிரவாசி மாநாட்டில் மலேசிய சார்பில் உயரிய விருதான பிரவாசி பாரதிய சம்மன் விருது 72 வயதுடைய டாக்டர் சுப்பிரமணியத்திற்கு வழங்கப்படுகிறது. மாநாட்டின் இறுதி நாளான நாளை ஜனவரி 10 வெள்ளிக்கிழமை மாநாட்டு அரங்கில் இந்திய அதிபர் திரௌபதி முர்முவிடமிருந்து பிரவாசி மாநாட்டின் உயரிய விருதை டாக்டர் சுப்பிரமணியம் பெறுகிறார். மலேசிய இந்திய சமூகத்தின் முன்னாள் தலைவர் மற்றும் மலேசிய அரசாங்கம் ஆகியவற்றுக்கு ஆற்றிய அளப்பரிய பங்களிப்புக்காக டாக்டர் சுப்பிரமணியம் இந்த உயரிய விருதுக்கு இந்திய அரசாங்கத்தால் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவின் உயரிய விருதை பெறும் டாக்டர் சுப்பிரமணியத்திற்கு மலேசியாவிற்கான இந்திய தூதர் DN ரெட்டி தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். கடந்த 2018 ஆண்டு பொதுத் தேர்தலில் பரிசான் நேஷனல் ஆட்சியை இழக்கும் அளவிற்கு படுதோல்வி அடைந்ததற்கு 1MDB ஊழலே முக்கிய காரணமாகும் என்று கூறப்படுவதை முன்னாள் பிரதமர் டாத்துஸ்ரீ நஜீப் ரசாக் மறுத்திருக்கின்றார். அந்த 14வது பொதுத் தேர்தலில் பரிசான் நேஷனல் தோல்வி அடைந்ததற்கு 1MDB ஊழல் ஒரு காரணமே தவிர தோல்விக்கு ஒட்டுமொத்த காரணமாக இருக்க முடியாது என்று கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் இன்று சாட்சியம் அளிக்கையில் நஜீப் இதனை தெரிவித்தார். சில தரப்பினர் 1MDB ஊழல் தொடர்பில் தம்மை தொடர்புபடுத்தி வெளிப்படையாக விமர்சிக்க தொடங்கியதுடன் தமக்கு எதிராக தொடர்ச்சியாக தொடுக்கப்பட்ட தாக்குதலினால் அந்த தேர்தலில் பரிசான் நேஷனல் தோல்வியை தழுவ நேர்ந்தது என்று 1MDB வழக்கில் சாட்சியம் அளிக்கையில் நஜீப் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இவ்வாண்டு முற்பகுதியில் தொடங்கவிருக்கும் PLKN எனப்படும் தேசிய சேவை பயிற்சி திட்டத்திற்கு 87 விழுக்காட்டினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் என்று நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகர் தன்ஸ்ரீ ஜொஹாரி அப்துல் தெரிவித்திருக்கின்றார். மலேசிய தற்காப்பு மற்றும் பாதுகாப்பு கழகத்தினால் இந்த ஆய்வு நடத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். அந்த ஆய்வில் 3092 பேரிடம் கருத்து கேட்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். தேசிய பயிற்சி சேவை திட்டத்தை தொடர்வதற்கே பெரும்பான்மையினர் தங்களின் ஆதரவை நல்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 16 வயதுக்கு மேற்பட்ட இளையோர்கள் மட்டுமின்றி 60 வயதுக்கு உட்பட்டவர்களிடமும் கருத்து கேட்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இஷிபா 2 நாட்கள் அதிகாரத்துவ பயணம் மேற்கொண்டு மலேசியா வந்துள்ளார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பதவி ஏற்றதிலிருந்து அவர் மலேசியாவுக்கு வருகை புரிவது இதுவே முதல் முறை. இன்று மாலை KLIA விமான நிலையம் வந்தடைந்த அவரை முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் துங்கு டத்தோஸ்ரீ ஜஃப்ருல் அப்துல் அசீஸும் மலேசியாவுக்கான ஜப்பான் தூதர் ஷிகாதா நோரியுகியும் வரவேற்றனர். இஷிபாவுக்கு புத்ராஜயாவில் அதிகாரப்பூர்வ வரவேற்பு நல்கப்பட்டு நாளை அவர் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடன் பேராளர் சந்திப்பு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக விஸ்மா புத்ரா அறிக்கையொன்றில் தெரிவித்தது. வர்த்தகம், முதலீடு, மனிதவள மேம்பாடு, ஆள்பல ஒத்துழைப்பு உள்ளிட்ட துறைகளில் மலேசிய ஜப்பான் இருவழி வளர்ச்சியை இரு தலைவர்களும் கண்டறிவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய கிழக்கு நிலவரம் உள்ளிட்ட இரு தரப்புகளுக்கும் முக்கியமான வட்டார மற்றும் அனைத்துலக விவகாரங்கள் குறித்தும் அவ்விருவரும் கருத்து பரிமாறிக்கொள்வர் என அறியப்படுகிறது. அச்சந்திப்புக்கு பிறகு அவ்விருவரும் கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இஷிபாவுக்காக பிரதமர் அன்வார் மதிய விருந்துபசரிப்புக்கும் ஏற்பாடு செய்யவிருக்கின்றார். 2023 டிசம்பரில் விரிவான கேந்திர பங்கீட்டின் வழி மலேசிய ஜப்பான் இருவழி உறவு துரித வளர்ச்சி கண்டு வருகிறது. ஜப்பான் மலேசியாவின் மிக முக்கிய பொருளாதார பங்காளி நாடாகும். மலேசியாவின் கல்வி அமைப்பை மேம்படுத்த புதிய 10 ஆண்டு கல்வி திட்டம் அறிமுகமாகிறது. இந்த திட்டம் கல்வியின் தரம், அனைவரும் அணுகக்கூடிய தன்மைக்கும் நவீன தேவைகளுக்கு ஏற்றவாறு மாற்றியமைத்தலையும் மேம்படுத்தும் என
கல்வி அமைச்சர் ஃபர்லீனா சீடெக் தெரிவித்தார். புதிய திட்டத்தில் பள்ளிகளுக்கு அதிக சுதந்திரம், மாணவர்களின் அனைத்து திறன்களையும் வளர்ப்பது, டிஜிட்டல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றை கல்வியில் பயன்படுத்துதல் போன்ற முக்கிய அம்சங்கள் அடங்கும் என்றார். இந்த திட்டத்தின் மூலம் மாணவர்களிடையே ஏற்படும் சிக்கல்கள், மனநல பிரச்சனைகள், கல்வி சமத்துவமின்மை போன்ற பிரச்சனைகளை தீர்க்கவும் முயற்சிக்கும். மேலும் ஆங்கில மொழி கற்றலையும் ஸ்டெம் துறைகளுக்கான கல்வியையும் மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக ஃபர்லீனா சீடெக் மேலும் சொன்னார். 2025 ஆண்டுக்கான ஆசியான் கூட்டமைப்பின் தலைவராக இருக்கும் மலேசியா, சீனாவுடனான தனது வலுவான உறவை பயன்படுத்தி ஆசியான் நாடுகளுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்த விரும்புகிறதாக பாதுகாப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது காலித் நூர்டின் கூறினார். தென்சீன கடலில் பிரச்சனைகள் இருந்தாலும் மலேசியா ஆசியான் நாடுகளை சீனாவுடன் மோதலை தவிர்க்க வழிநடத்த முடியும் என்று நம்புகிறதாக அவர் தெரிவித்தார். சீனா நமது அண்டை நாடு எனவும் அந்நாடு ஒரு பெரிய பொருளாதார சக்தி என்றும் கூறினார். தென்சீன கடல் பிரச்சனையை தீர்க்க மலேசியா தனது இராணுவத்தை வலுப்படுத்துகிறது. ஆனால் இராணுவமே இதற்கான தீர்வு அல்ல என்ற காலித் நூர்டின், மலேசியா இந்த பிரச்சனையை தீர்க்க தென்சீன கடலில் தனது இருப்பை அதிகரித்து மக்களுக்கு இந்த பிரச்சனை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாகவும், தென்சீன கடலில் நடத்தை குறித்த விதிமுறைகளை உருவாக்குவதற்கு ஆசியான் நாடுகள் முயற்சி செய்கின்றன எனவும் காலித் நூர்டின் குறிப்பிட்டார். 2024 ஆண்டில் உலகளாவிய பொருளாதார நிலைமை சவாலானதாக இருந்த போதிலும் மலேசிய ரிங்கிட் ஆசியாவில் மிகவும் சிறப்பாக செயல்பட்ட நாணயமாக இருந்தது. ஆண்டின் இறுதியில் அமெரிக்க டாலருக்கு எதிராக மலேசிய ரிங்கிட்டின் மதிப்பு 2.73 விழுக்காடு அதிகரித்து 4 ரிங்கிட் 47 சென்னாக இருந்தது. இது மற்ற ஆசிய நாணயங்களின் வீழ்ச்சியுடன் ஒப்பிடுகையில் ஒரு பெரிய சாதனையாகும். தென்கொரியாவின் வான், ஜப்பானின் யேன், தைவானின் டாலர் போன்ற பல ஆசிய நாணயங்கள் அமெரிக்க டாலருக்கு எதிராக கணிசமாக வீழ்ச்சி அடைந்தன. ஆனால் மலேசிய ரிங்கிட் 2024 ஆண்டின் பிப்ரவரி மாதத்தில் 4 ரிங்கிட் 80 சென்ட் என்ற குறைந்த மதிப்பிலிருந்து செப்டம்பர் மாதத்தில் 4 ரிங்கிட் 12 சென்ட் என்ற உயர்வை எட்டியது. இது மலேசிய ரிங்கிட்டின் வலிமையை காட்டுகிறது. ரிங்கிட்டின் இந்த வளர்ச்சிக்கு பல காரணங்கள் உள்ளன. இதில் மலேசிய அரசாங்கமும் பேங்க் நெகாரா மலேசியாவும் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கைகள், மலேசியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கான எதிர்பார்ப்புகளும், மடானி அரசாங்கத்தின் கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் ஆகியவை அடங்கும். இந்த காரணிகள் அனைத்தும் மலேசிய ரிங்கிட்டை வலுப்படுத்த உதவியுள்ளன. மலேசிய அரசாங்கம் RON 95 பெட்ரோல் மானியத்தை இலக்கிடப்பட்ட பிரிவினருக்கு மட்டுமே வழங்கும் திட்டத்தை இறுதி செய்யும் நிலையில் உள்ளது. பொருளாதார அமைச்சர் ரஃபீசி ரம்லி கூறுகையில், அமைச்சரவை அடுத்த சில வாரங்களில் இது குறித்து முடிவெடுக்கும் என்று தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் மானியம் உண்மையிலேயே தேவைப்படுபவர்களுக்கு மட்டுமே கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கம் கொள்ளப்பட்டுள்ளது என்றார். இந்த திட்டத்திற்கான தகுதி அளவுகோல்களும் செயல்படுத்தும் முறைகளும் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. அரசாங்கம் தற்போது இந்த விவகாரத்தில் உள் விவாதங்களில் ஈடுபட்டு வருகிறது. அடுத்த சில வாரங்களில் இது குறித்து ஒரு முடிவு எடுக்கப்படும் என்று ரஃபீசி தெரிவித்தார். மானியத்தை வழங்குவதற்கு வருமான அடிப்படையிலான புதிய முறையை முன்மொழிந்துள்ளது பொருளாதார அமைச்சு. இந்த முறையில் B40, M40, T20 என்ற வகைப்பாடு நீக்கப்பட்டு குடும்பங்களின் மொத்த வருமானம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அமைச்சரவையின் ஒப்புதல் கிடைத்ததும் மானியம் பெற தகுதியானவர்களை அரசாங்கம் கண்டறியும். அரசாங்கம் மலேசியாவின் 21 மில்லியன் மக்களின் தரவுகளை கொண்ட பாடு தரவு தளத்தை பயன்படுத்தி இந்த செயல்முறையை மேற்கொள்ளும் என ரஃபீசி மேலும் சொன்னார். ஸ்லாங்கூர் குவாலலங்கட் பண்டார் சௌஜானா புத்ராவில் 4 மாத ஆண் குழந்தை மரணமடைந்த சம்பவம் தொடர்பில் சிறார் பராமரிப்பு மையம் ஒன்றை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. அச்சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததும் அம்மையம் கடந்த செவ்வாய்க்கிழமை தொடங்கி மூடப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் மாநில சமூக நலத்துறை இயக்குனர் அஜ்மீர் காசிம் தெரிவித்தார். JKM கடந்த திங்கட்கிழமை அம்மையத்திற்கு சென்ற மறுநாள் அது மூடப்பட்டதாகவும் அவர் கூறினார். சமூக ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகளின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட அந்த ஆண் சிசு கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை மரணமடைந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. அச்சிறார் மையத்தின் ஊழியர் ஒருவர்
சுயநினைவின்றி இருந்த குழந்தையொன்றை கொண்டு வந்ததாக பண்டார் சௌஜானா புத்ராவில் உள்ள கிளினிக் ஒன்றில் பணிபுரியும் மருத்துவர் ஒருவரிடமிருந்து புகார் கிடைத்ததாக கோலலங்கட் மாவட்ட காவல்துறை தலைவர் கூறியதாக செய்திகள் வெளிவந்திருந்தன. அச்சம்பவம் தொடர்பில் சிறார் சட்டத்தின் செக்ஷன் 31 கீழ் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டிருப்பதாகவும் அச்சிறார் பராமரிப்பு மையத்தின் நடத்துனர் மற்றும் ஊழியரிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுவரை கைது நடவடிக்கை ஏதும் இல்லை. ஜோஹர் தமன் இம்பியானாவில் சாலையோரம் கைக்குழந்தையுடன் மாது ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஒரு பெண்மணி உட்பட 3 இந்தோனேசியர்கள் பிடிபட்டுள்ளனர். தகவலின் அடிப்படையில் 42 53 வயதுக்கு உட்பட்ட அம்மூன்று சந்தேக நபர்களும் நேற்று மாலை கைது செய்யப்பட்டதாக குலாய் மாவட்ட காவல்துறை தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் தன் செங்லி தெரிவித்தார். குலாய் மாவட்ட குற்றப்புலனாய்வு துறையின் அதிகாரிகளும் காவல் வீரர்களும் அடங்கிய குழு 4 கைபேசிகள், கார் ஒன்று, மெத்தை, பாய் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். அனைத்து சந்தேக நபர்களும் சித்திரவதை சட்டத்தின் செக்ஷன் 316 கீழ் மேல் விசாரணைக்காக இன்று தொடங்கி 3 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். பொதுமக்களிடமிருந்து கிடைத்த தொலைபேசி அழைப்பை அடுத்து சம்பவ இடத்தில் தொப்புள் கொடி அறுக்கப்படாத குழந்தையுடன் இறந்து கிடந்த இந்தோனேசிய பெண்மணியின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதை காவல்துறை நேற்று முன்தினம் உறுதிப்படுத்தியிருந்தது. சவப்பரிசோதனை நேற்று நடத்தப்பட்ட நிலையில் மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய ஆய்வுக்கூட விசாரணை அறிக்கைக்காக காத்திருப்பதாகவும் செங்லி கூறியிருந்தார். ஆரூடங்களையும் கருத்துகளையும் பகிர்ந்து விசாரணைக்கு இடையூறாக இருக்க வேண்டாம் என்றும் அவர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டிருந்தார். மலேசியாவின் பூப்பந்து இரட்டையர் ஜோடி ஓங் யூசின் தியோயி அசியாத்தா அரேனா அரங்கில் நடந்த மலேசிய பொது பூப்பந்து போட்டியின் காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேற கடுமையான போராட்டத்தை மேற்கொண்டனர். உலக தரவரிசையில் 24வது இடத்தில் இருக்கும் இந்த ஜோடி தென்கொரியாவின் புதிய இரட்டையர் ஜோடியான ஜின்யாங் கன்மின்ஹியூக்கை 3 செட்களில் வீழ்த்தினர். முதல் செட்டில் 23-21 என வென்றாலும் இரண்டாவது செட்டில் 16-21 என தோல்வி அடைந்ததால் ஆட்டம் 3வது செட்டுக்கு சென்றது. ஆனால் மலேசிய ரசிகர்களின் ஆதரவுடன் யூசின் ஈ 3வது செட்டில் 21-18 என்ற புள்ளிகளில் வெற்றி பெற்றனர். முதல் சுற்றில் இந்த ஜோடி உலகின் 4வது இடத்தில் இருக்கும் இந்தோனேசியாவின் ஃபஜார் அல்ஃபியான் முகமது ரியான் அடியான்டை 15-21, 21-17, 21-13 என்ற கணக்கில் வீழ்த்தி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.